வாளி வலிய மீன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீனுங்க. மாமா பாருங்க, மாப்பிள்ளையோட ஈரத்தை காமிக்கிறேன். பயங்கரமா இருக்கிறீங்களே போஸ் கீஸ் எல்லாம். கொட்டு கொட்டு கொட்டுங்க. அடுத்து என்ன சாமி? புளி அரைச்சு புளி ஊத்தணுமா? இந்த வளவி சரி. அடா 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 மக்களே. ஓ நாளைக்கு மீன் வேட்டைக்கு போலாம்யா. வலையை ரெடி பண்ணியா மாப்பிள்ள? வணக்கம் மக்களே, வெல்கம் டு KA7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழை டைட்டிலே பார்த்து வந்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து போடுவேனான்னு தெரில, ஏன்னா வாய்க்காலில் தண்ணி குறைஞ்சிங்க, நிறையா வந்து மீன் கிடக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியப்பா சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி நானும் பெரியப்பாவும் கிளம்பிட்டான். போய் அவனுக்கு எதுக்குள்ள கிடக்கு அங்கே அங்கே வரணும், அங்கே போய் அவருக்கு இறங்க முடியாது அப்படின்னாப்புல. மீன் இருக்குதுரா, எல்லாம் தண்ணி குறைஞ்செல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாப்புல. போய் பார்க்கலாம், நல்ல மீன் இருந்தால் எடுக்கலாம். சரிங்களா, உயிரோட தான் துளிர் கிடக்குது அப்படின்னாப்புல. எடுத்து அந்த குழம்பு நாள் வைக்கலாம் இல்லைங்க. நான் இதனால் வரைக்கும் வாய்க்கால மீன் பிடிச்சலாம் சமைச்சதில்லை. பட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்க்கால் மீன் பிடிச்சி கொண்டு கிணத்துல குட்டி குட்டி மீனை பிடிச்சி கிணத்துல கொண்டு விட்டுருக்குறோம். வளர்றதுக்காக கேட்டு கொண்டு கிணத்துல கொண்டு விட்டுருக்குறோம். ஆனால் வாய்க்கால்லேருந்து பிடிச்சி சமைச்சதெல்லாம் கிடையாது. இந்த பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாய்க்கால். LPP பவானி சாகர் வாய்க்காலுங்க, சத்தியமங்கலத்துலேருந்து வருதில்ல, லோயர் பவானி, அந்த வாய்க்கால் தான் அது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா சொன்னாப்புல, சரி வாவரிப்பா போய் பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டோம். சரி வாங்க மக்கள் போய் பார்க்கலாம். ஏதோ தேர்ச்சுன்னா ஏதோ ஒரு குழம்பு காய்ச்சுனா ஒரு குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், எல்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க. எல்லாம் பெரிய மீனெல்லாம் தூக்கிட்டாங்க. எல்லாம் குட்டி குட்டி மீன் தான் இருக்குது, பரவாயில்ல எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்க மக்கள்ஸ், வாளி வலிய மீன் ஓடு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீனுங்க. அங்கிருந்து பாருங்களேன். ரைட்டு, இங்க பாருங்க மக்கள்ஸ். ஐயோ இவ்வளோ மீனா, இத்தனை மீன் செத்து போச்சுங்க. தண்ணி இருக்கிறப்ப அந்த இருந்தால் அள்ளி உயிரோடு பிடிச்சிருந்துருக்கு. எல்லாம் கொண்டு கிணத்துல கொண்டு விட்டுருக்கலாம், எல்லாம் பொழைச்சிருந்துருக்கு. மாதிரி மக்கள்ஸ், இந்த பானைக்காலிருந்து இந்த 3 மீனை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது என்னால். பார்த்தீங்களா தெரியுதா உள்ள ஜுமண்டா ஒரே கையில் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன் மக்கள். இந்த 3 என்ன மீன் தெரில, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ இப்போ நீளமாக இருக்குது, விளாங்க லவுரியா ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான்னு தெரில. சரி ரைட்டு, அந்த குட்டி குட்டி மீன் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. இதில் ஒரு 3 மீன் குஞ்சு மட்டும் எடுத்தேன், அதை மட்டும் கொண்டு கிணத்துல கொண்டு விட்டுடலாம். இது 3 பாருங்கள், இது 3 உயிர் வாழ்க்கையும் இருந்துருக்குது நம்ம மூலியமாக. சார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, இத்தனை மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது அத்தனை மீனும் கொண்டு கிணத்துல வாட்டி அள்ளி கொண்டு பெரிய சாக்கு மாதிரி அள்ளி கொண்டு கிணத்துல கொண்டு விட்டுருந்தா கிணறு ஃபுல்லாக மீனாக இருந்திருக்குங்க. கிணத்துல மாதிரி பிடிச்சிட்டு இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அத்தனை மீன் செத்து போச்சு. சரி விடுங்க, எல்லாம் கொக்கு குருவிகளுக்கு உணவாகும்ல. வாங்க போகலாம் மக்கள்ஸ். அப்படியே வாய்க்கால் நோட்டை விட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இருக்கிற மீன் அப்படியே இருக்குது, கொண்டு கிணத்துல கொண்டு விட்டலாம். அது 3 மீனுமே தெரில, ஏதாவது பெரிய மீனை நீளமாக இருக்குது, விளாங்கா ஆறாவன எதுவுமே சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரில. எதுக்காக போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஏதாவது மீன் எங்காச்சும் வேற எங்காச்சும் இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக சும்மா ஒரு நோட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் அப்பா ஒரே மீன், அது 10 கிலோ வருமா இருப்பா, 15 கிலோ வருங்க ஒரே மீன், கட்லா மீன். எங்கள் அப்பா இந்த இடத்துல, இப்போ நம்ம எந்த இறங்குற பாருங்க, இந்த இடத்துல தான் செம்மங்குச்சி எடுத்து இருந்திருப்பேன். செம்மங்குச்சியிலே அடிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தார். ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தார். அத்தாச்சோட்டு மீனுங்க. தண்ணி குறைஞ்சப்போ இதே மாதிரி தான். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வு. அது கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கு. தண்ணி குறைஞ்சா இனிமேல் வந்து பார்க்கணுங்க. சாப்பிட்றமா இல்லையா கூட கிணத்துல கொண்டே விட்டா பொழைக்கு மீன்லாம். அப்புறம் நம்ம அடிச்சு கிணத்துல பெரிய பெரிய மீனை பிடிச்சி தள்ளிக்கலாம். செத்துற மீன் குட்டி மீன்லாம் செத்து போச்சு. சரி விடுங்க, என்ன பண்றது. அடுத்த கட்ட நடவடிக்கையா சும்மா ஒரு பார்வை. இதெல்லாம் இருக்குது பெருசு பெருசா. இதெல்லாம் தண்ணி வத்துறக்குள்ள வாய்க்க தண்ணி வந்துரு. அதான் பெரியப்பா பெருசா இருக்குது. இருக்கு எத்தச்சூர் பெருசு பெருசா இருக்குது. இவ்வளவு பெரிய மீன் எல்லாம் வாய்க்கால வருதா? இதோட பெருசெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம தான் 15 கிலோவே அடிச்சுமே. அது ஏதாவது 1-2 வருங்க. அதாவது எப்படின்னா, டேம்ல வந்து தண்ணி வந்து அந்த வர இது வழி இருக்குல்லங்க, அது வந்து வலை இருக்கும். அது வலை பொத்து போச்சுன்னா பெரிய பெரிய மீன்லாம் எஸ் ஆயிரும், முட்டிட்டு வந்துடும். அப்படி வந்த மீன் தான் அந்த கட்லா மீன் நினைக்கிறேன். எங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல. ஆனால் இப்போ பார்த்தா அத்தச்சோடு தான், கை நம்ம உள்ளங்கை இருக்கலங்க, அத்தச்சோடு மீன்லாம் இருக்குதுங்க. இந்த வேணா கொண்டு ஏதாவது கொசலை போட்டு அடிச்சு அடிக்கலாமா இருப்பா? வலை இருக்குது. மாமா எடுத்துற சொன்னா எடுத்துட்டு வருவாப்புல.
சோய் பாப்பா இங்கே பெருசு பெருசாக இருக்கு சொல்லிப்பாங்களா தவன குட்டி படியாங்க வெளி வா இங்கே வா மீன் குட்டி இருக்குது வா படியா வா வேணுமா நான் மீன் குட்டி கீழே பார்த்து வா இது மட்டும்தான் பொழைச்சிருக்குது வல்லவி இதான் 6ஆம் மீன் கொஞ்சமா கூட எப்படி இப்படி கையில் எடுத்து காமிக்கலாம் வாங்கிட்டேன் எடுத்து காமிச்சு கொண்டு கிணத்துல வந்து விடலாம் 6ஆம் மீனா அது ஒரு ரகம் மீனில் எங்கிடாது இங்கே பார்த்தியா இல்லையா இது தொடக்கூடாது பாத்தியா மீன் சிராவலி எக்ஸைட்மெண்ட் ஆகலை பெரிய மீனத்தான் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆவான்னு தெரியுது சின்ன மீனை போட்டு தவணை பிடிக்க முடியாது ம் சரி மக்கள்ஸ் இது என்ன 6ஆம் மீனா வேறுங்க வாயை பாருங்க இப்படி பண்ணிட்டு இருக்குது ஆட்டாத வல்லவி ஆட்டாம பிடி பாப்பா இரு ஏமா 3 மணிக்கு போயிட்டா கொள்ள கிணத்துல வந்து விட்டுருக்கலாமா எனக்கு அதுதான் மக்கள்ஸ் மனசு அடிச்சுக்குதுங்க அடடா கிணத்துல விட்டுருக்கலாமே கிணத்துல விட்டுருக்கலாம் அள்ளி கொண்டாந்து பக்கெட்டோட ஒரு பக்கெட் அள்ளி கொண்டாந்து கிணத்துல விட்டுருக்கலாம் கொட்டியிருக்கலாம் இல்லை பெரிய மீன்லாம் அதை பிடிச்சி தின்னு பெருசாக இருக்கு பிழைக்கிறதெல்லாம் பெருசாக இருக்கு அடாடாடாடாடாடா சரி வாங்க வல்லவி கமான் 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 மக்கள்ஸ் இதுதான் நம்ம கிணறு தண்ணி பார்த்தீங்களா இல்லையா சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குதா கொண்டாந்து விட்டுருந்தா அழகு வேலை பொழைச்சிருக்கு சரி என்ன பண்ணுறது எடு வல்லவி எடுத்து நீங்கள் கையால் எடுத்து விடு வேண்டாம் சரி ரைட் நானே எடுக்கிறேன் வட 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 வந்துரு தானா துணி தயக்கமான கால் பிடிச்சி கடிக்க வரும் அது இந்த மீன் வேறு அது வேற மீன் மக்கள்ஸ் முதல் மீன் விட்டலாமா ஓடு அது ஓடிடுச்சு இன்னொன்று எடுத்துறேன் அதை விட்டுறேன் பல்லவி விடு போயிடுச்சு அது போகிறதெல்லாம் வெளியே எடுக்க முடியலைங்க சரி ரைட்டு நானும் எடுத்து விடு வாடா பையா விட்டலாமா எப்படி தண்ணி வா ரெடி ரெடி வச்சலையா ஓகே இப்படி மட்டும் காலங்காத்தால 4 மணிக்கு போயிருந்தோம்னா பக்கெட்டோட எடுத்துக்கோனாலும் அப்படியே உள்ள கொட்டிருக்கலாம் யோசிச்சு பாருங்க இப்படி இருந்துருக்கணும் சரி வாங்க நம்மளுக்கு இன்னைக்கு லக்கு அவ்வளோதான் மக்களே இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த 3 மீனை காப்பாற்றுறதுக்கு தண்ணி இல்லை சரிங்களா கவரில் அந்த 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 இடத்துல தண்ணி இல்லை கவரில் போய் வெட்ட போய் தான் தண்ணி மூஞ்சிட்டு வர லெவலுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல அந்த ஒரு உடஞ்ச பானை இருந்தங்காட்டி அந்த 3 மீன் வரைக்கும் அந்த பானைக்கால போட்டு உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல அந்த புண்ணியம் யாரையும் செய்கிறான் என்னையும் செய்கிறான் அந்த பானையை செஞ்சார் பாருங்க அவரையும் செய்கிறான் அந்த யோசிச்சு பாருங்க அது உடஞ்ச ஓனமான தூக்கி எறியப்பட்ட பானை சிறுதிரும்பும் பல்குத்த உதவும் ஒரு பழமொழி வெடிச்சிருமால அதுக்கு ஒரு இது ஒரு சாதாரண விஷயம் தானே பட் இதில் எவ்வளோ இது அடங்கியிருக்குது பாருங்க ஒரு உடஞ்ச பானையில் இருந்த கொஞ்சூண்டு தண்ணி என்ன சொல்கிறது ஒரு 50 மில்லி வரும் ஒரு 100 ml வரும் அந்த 100 ml 150 ml வைங்க 150 ml தண்ணியில் 3 மீனை காப்பாற்றி கொண்டாந்து கொண்டு விட்டுருக்குறோம் அதை நினச்சாதாங்க எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி பயங்கர ஒரு இதாக இருக்குது சரி ஓகே மக்கள்ஸ் என்ன பண்ணலாம் அடுத்து பார்க்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் இந்த வீடியோ எப்படியும் முடிக்க முடியாது வேறு ஏதாவது பண்ணி தான் முடிக்கணும் பார்க்கலாங்க ஸ்டே மக்கள்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாம் எங்கள் ஊர் தாங்க பக்கத்தில் தான் மாப்பிள்ளை ஊருக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு சின்ன வாய்க்கா நம்ம பெரிய வாய்க்காலிருந்து பெரிய கிளை வாய்க்கா இங்கே பாருங்க மக்கள்ஸ் எல்லாமே காலைல தாங்க இறந்துருக்குது இங்கே அதே மாதிரி அங்கே பாருங்க அந்த இடத்துல தான் அந்த இடத்துல அங்கே மாப்பிள்ள கோழி கொண்டே போட்டால் சாப்பிடுமில்ல எல்லாமே சாப்பிடுவோம் அட ஆமாங்க நம்ம கோழி செட்டில் கொண்டே போட்டால் பயங்கரமாக சாப்பிடுங்க அள்ளிடலாமா அதை அங்கே அள்ளிக்கலாமா ஆமாங்க கோழி செட்டு கொண்டே போட்டால் சாப்பிடும் மாப்பிள்ள வம்சு பார்த்து வம்சு விழுந்துடாதீங்க புள்ள குட்டிக்காரர கல்யாணம் ஆனாலும் இன்னும் காரம் குறையலடா இதை எடுத்து எதுக்கு எடுக்கன்னா கொஞ்சம் கோழி சில்லோடய போடலாம் மக்கள் நான் அதை யோசிக்கவே இல்லைங்க கோழி சாப்பிடுமா சாப்பிட்றோம் வம்சு இன்னைக்கு தானே செத்துருக்கு போதும் வம்சு ரொம்ப கை விடாதீங்க வம்சு மேலாள மாட்டேன் மக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டுமே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான மீன்னா
இந்த வாய்க்கால் சத்தியமங்கலத்துலேருந்து எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் பக்கமாக வரும், 200 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. இடையில எத்தனை இடத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மீன் இந்த தண்ணி குறைஞ்சதுனால இறந்துருக்குது. யோசிச்சு பாருங்க, பவானிசாகர் டேமுக்குள்ள இப்போ எத்தனை ஆயிரம் மீன் இருக்கும் என்னத்த சொல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. மக்களே இங்கே வாருங்க மக்களே, நாலு வேலை தான் மக்களை எடுக்க முடிஞ்சு. மேல் டாப்பில் இருக்க மட்டும் ஒரு கேரி பேக் வழியே மீன். இங்கே வாருங்க, அப்படி பிடிங்க அப்படி காட்டலாம். இங்கே பாருங்களேன், அடாடாடாடாடா இந்த மாதிரி அங்கங்கங்க. சே மாப்பிள்ள, இது தெரியாமல் போச்சே மாப்பிள்ள. இனிமேல் வாய்க்கால் தண்ணி வந்து கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கிறோம். எடுக்கிறோம். அதை கொடுங்க மாப்பிள்ள, அதை சரி போலாம். ஸ்கூட்டி எடுங்க மக்கள்ஸ். அப்பவும் பாருங்க மக்களே, கல்யாணம் ஆகாத வசவாதி இப்போ 2K கிட்ஸ் பசவெல்லாம் அதுக்குள்ளே டிஷர்ட்டை மாற்றிட்டு வந்துட்டாப்புல பார்த்தீங்களா. எல்லாம் இருக்கிறது தானே. எப்போ போலாங்க மாப்பிள்ள? போலாங்களா? எப்படி இந்த வாய்க்காலே வரலாமா? இந்த வாய்க்கால வேலை பார்த்துங்க முளைப்போம் மாப்பிள்ள. ஏய் சரி மக்கள்ஸ், இப்போ நம்ம எங்கே வரலாம்? வீட்டுக்கு வந்து கோழி செட்டில் வந்து போட்டு பார்க்கலாம். சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட எடுத்து கூட போடலாம். அப்புறம் நானும் மாப்பிள்ளை வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன்ல, இந்த வீடியோ வந்து எப்படி ஆரம்பிக்க போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொன்னேன். அதுவா நடக்குது, பார்ப்போம். மாப்பிள்ள இங்க வந்து பாரு மாப்பிள்ள, மக்கள்ஸ் அவ்வளோ மீனுங்க மக்கள்ஸ். இருங்களே, ஐயோ வாக்கியா ஃபுல்லா மீனுங்க. ஏதாவது வருங்க, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. பாருங்களேன், ஐயோ மாப்பிள்ள குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் மீன் இருக்குமில்ல? இருக்கும் நிறைய இருக்கும் மாப்பிள்ள. அங்க வர்ற கூட்டமா மக்கள், கொத்து கொத்தா இருக்கு. அங்க பாருங்க மக்கள்ஸ். இன்னும் சந்தை உள்ளே இருக்குது. என்ன பண்றது? இன்னும் பெருசா இருந்தது. இந்த அங்க அதை பாருங்க, அங்க பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, அதெல்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய மீன். ஐயோ மாப்பிள்ள சரியான வலை போட்டா ஃபுல்லா அடிக்கலாம். கொசுவா இருந்தா அடிக்கலாமா? எதுல எடுத்துக்கலாம், பெரிய வலையா இருக்கணும். ரைட்டு மாப்பிள்ள. அங்க எல்லாம் திக்கி நிக்குது பாருங்க. அந்த சந்தில, அந்த பூவரச மர சந்தில பாரு, அங்க பாரு மக்கள் பாருங்களேன். இப்பவே போறோம் மாப்பிள்ள, வலை ரெடி பண்றோம், கொண்டு வரோம், ஒரு வாளி எடுத்துட்டு வரோம், புடிச்சு உள்ள போடுறோம், கொண்டு போய் கிணத்துல இறக்குறோம் மக்கள். இறக்கணும்னா பெரிய பெரிய மீன்லாம் சின்ன மீன் சாப்பிடுவோம், அதுகளுக்கு ஒரு உணவா இருக்கும். ரெண்டாவது தப்பிக்கிறதெல்லாம் நாளைக்கு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கும். A few moments later. மக்கள்ஸ் இங்க வாருங்க மக்கள்ஸ், எங்க மாமா மீன் பிடிச்சிருக்காரு. மீன் பிடிச்சி யாருக்கு கொடுத்துட்டாராமா. பரவாயில்ல மாமா, இப்போ தப்பு இல்லை மாமா. எனக்கு கொசு வலைங்க வாருங்க மக்களே, கொசு வலை மாமா வச்சிருக்காரு. இந்த டாப்ல மீனே இல்லை மாமா. அங்கே ஒரு டாப்ல, இந்த மணவாளை டாப்ல மீன் ஒரு லட்சம் மீன் இருக்கு, குட்டி மீன். நான் பிடிச்சி கொண்டு கிணத்துல உள்ளான்னு இருக்கிறேன். நான் போய் பக்கெட் எடுத்துட்டு வரேன், பிடிச்சிடலாமா மக்கள்ஸ்? அடுத்து அங்கே வாருங்க, கொக்கு மீன்லாம் இருக்குது பாருங்க. அந்த மூக்கு கூரா இருக்கும்போது அந்த மீன் பாருங்க மாப்பிள்ள. இங்கே வந்து பாரு எப்படி தெரியுதுன்னு. சரியான மீன் மாப்பிள்ள, பெருசு மாப்பிள்ள கொக்கு மீன் மாமா. அது ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு பெருசு. கொண்டு கிணத்துல விட்டா பெருசாக வளரும். அதான் ஆனால் அது பிடிக்கிறது கஷ்டம் மக்கள். எல்லாமே ஈஸியாக பிடிச்சிடலாம், அந்த கொக்கு மீன் மட்டும் கஷ்டம். சரி ரைட்டு மக்களே, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை கொண்டு கோழி செட்டில் கொண்டு போட்டு பார்ப்போம். சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் வரலாம். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. தவன் அங்கங்கேயா அவன் அம்மா துணி வச்சுட்டு இருக்கிறாப்புல அங்கே போய் ஆடிட்டு இருப்பாங்கன்னு தெரியுதாம்மா. இங்கே வாங்க, எப்படி வாங்க மக்கள், கொண்டு போய் போட்டு பார்த்துருவோம். கோழிக்கு போட்டுமா சாப்பிட்டு தானே. அங்கே ஒரு டாப்பில் ஒரு லட்சம் மீன் இருக்குது, குட்டி மீன். நீ உயிரோட கொசுவாலேருந்து அரிச்சு கொண்டு ஒரு பைட்டு ஒன்று அரிச்சு கொண்டாந்து கிணத்துல ஊற்றலாம். கொசுவால் அவர் வச்சிருக்கிறாரு கதிரவி அப்ப. போகலாமா போல, சதீஷ் வேறே போகலாம்னா போல. போடு பார்ப்போம், இங்கே தானே பார்ப்போம். ஏய் அம்மா, உனது ஓட்ட நல்லா திங்குமா. நல்ல சத்து, ஆனால் முழுங்க முடியாது. முழுங்குது, மாட்டாதுமா. அதெல்லாம் மாட்டினா போனால் வச்சு வருத்த கிடக்குது. என்ன பண்ண முடியாது காசு. இங்கே பாருங்க மக்களே, எப்படி முழுங்குது பாருங்க. கோழி குருடா இருந்தாலும் எப்படி முழுங்குது பார்த்தீங்களா. இதுதான் நல்லா சாப்பிடுது விக்கிச்சதுக்கு. சரி மக்களே போதுங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை அரிச்சு கொண்டாந்து கிணத்துல ஊத்துறது. தவனே அங்க பாருங்க மக்கள், அங்க இருக்கா பாருங்க தவன். ஹாய் வல்ல வேண்டாம், துணி வச்சுட்டு இருக்கிறாப்பல அங்க இருந்து விளையாண்டு எடுக்கிறான். வாய்க்கால் என்ன இருக்குது? ஆயாளுமா உனக்கு வேலை என்னங்க? வேலை இருக்கிறாங்க. வாங்க நம்ம போய் மீன் பிடிக்கலாம் வாங்க. நான் சாலை சோதோடு திங்கிறேன். அந்த ஜூஸ் ஒன்று வச்சிருந்தேன், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், அதை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாப்ல, வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்ட்டாப்ல. சரி ரைட்டு வாங்கிக்கலாம்ப்பா.
மக்கள்ஸ் வீட்டிலேருந்து சேலை ஒன்று ஆட்டையை போட்டு எங்கள் அம்மாவோட பழைய சீலை. ஆனால் இது பழைய சீலைன்னு சொல்ல முடியாது, கட்டிட்டு தான் இருக்குதாங்க. இந்த ஆட்டையை போட்டேன். ஏன்னா அங்கே மாம்சு மீன் பிடிச்சிட்டு இருக்க பாற வழியில் பார்த்தோம்லங்க, அவர் கொசு வலை வச்சிருக்காரு தான். சப்போஸ் அவருக்கு ஏதாவது வேலையிருந்து கிளம்பிட்டாருனாலும் இல்லை கொசு வலைக்கு கொடுக்க யாராக இருந்தாலும் கேட்டால் அவங்க பொருள் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு சிலர் கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலத்தினால நம்ம இதுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு போயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம் என்னதே கண்டுபிடிச்சிருச்சு தாய்க்குள்ள. ஆனால் அங்கே கதிரவி அப்போ எதுவும் வச்சிருக்கிறாப்புல, கொசு வலை வச்சுக்கிறாப்புல. அப்படி சப்போஸ் இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சிச்சுங்க தாய்க்குள்ள. ஓகே போலாமா? மாமா இப்போதான் பட்டு வந்து வாங்க. அங்கே அரியா கிடக்குது, சின்ன மீன் தான். ஆனால் அரிக்கலாம். ஒரு 1,00,000 மீன் இருக்கும். விளையாட்டுக்கெல்லாம் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். மக்கள் இங்கே பாருங்க, ஜம்முன்னு கொசு வலையில வச்சிருக்காரு மாமன் ஐஸ் வச்சு. ஆ அது பியத்தையே வாங்க, அதை வச்சு பிடிச்சிக்கலாம் வாங்க. எல்லாம் அடிச்சு 100 கிலோ வாங்க. மக்கள் போலாமா? சக்ஸஸ், மாமனை பிடிச்சாச்சு வாங்க. இன்னைக்கு ஒரு அடிச்சிட வேண்டியதான் மக்கள்ஸ். சக்ஸஸுங்க. என்ன பார்த்தீங்களா அது மக்கள்ஸ்? என்னன்னே தெரில. நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் வீடியோவுக்கு போடுவோம். அது பார்த்தீங்கன்னா அது அதுவாக கண்டென்ட் அமைஞ்சிரும். அந்த ஆள் மனசு நம்பிக்கை, சப்கான்சியஸ் மைண்ட் நம்பிக்கை, இறைவன், அது எப்படினாலும் சொல்லலாம் மக்கள். சரிங்களா? சரி ஓகே ஏறுங்கம்மா சேன்றா. ஜம்முன்னு மாமனை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஒரு அள்ளிடலாங்க. ஓகே மக்கள்ஸ், ரைடு ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே வந்து பாருங்க மாமா, அவ்வளோ மீன் மாமா. என்ன மாமா வாசம் அடிக்குது மாமா. காயை வச்சிட்டீங்களா தெரியல. எடுத்துட்டு போய் மோட்டர் விட்டு மாடியில் ஓடி கட்டிட்டு துடுக்க சாப்பிட்டு ஆடத்துல வந்தேன். அப்புறம் காத்தால மீன் பிடிச்சலாம், அது கூட கிணத்துல ஓடி சொல்லிட்டு சதீஷ் என்ன அப்புறம் உள்ள போயிருக்குது. அப்புறம் மீன் திங்கலையா? அது வேலைன்ட்டாங்க. அப்புறம் இப்போ சமைச்சு போட்டு ஊர்ல இருந்து வராங்களா பிள்ளையோட அப்பா அம்மாலாம், அவங்களுக்கு வேணுமா அப்படியே ஓடி வேலைன்ட்டாங்கல்ல. சரி மக்களே பாருங்கள், பக்கத்தில் வந்தாச்சு. ஸ்டாப் இட் மாப்பிள்ள. வண்டி அப்படியே லெவலில் ஓட்டுருங்க மாப்பிள்ள. இப்போ பாருங்க மாமாவுடைய ரியாக்ஷனை. மாமா போய் பாருங்க மாமா, இத்தனை மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாய்க்கால அங்கே பாருங்க. பார்த்தீங்களா? சரியான குஞ்சு. நம்மளுக்குன்னே இறைவனே கொண்டாந்து விட்ட மாதிரி பாருங்க மக்களே. சிக்கோணுமே வாழை நெட்டா இருந்து போட்டா அப்படியே மாட்டிக்கு மாமா. இதுல எப்படி போட்டாலும் மாட்டு மாமா. பிஞ்சுக்கிச்சால பிஞ்சு போச்சால எத்தனை ஆளுங்கன்றாங்க. அதில் வெளியே போட்டு கரையாண்டு பாருங்க மக்களே, சரிதா? அப்படியே கொய 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 கொயன்னு மொய்யுதுங்க. அப்பளத்தோட இப்போ நல்லா தெரியுது பாருங்க. அப்பளை கூட ஓடிட்டு கிடந்துச்சு. அந்த லாஸ்ட்ல இருந்து அங்கிட்டு இருந்து இருக்குது. இங்கே இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் பெரிய கூட்டான ஒரு இடம் பாருங்க. எல்லாம் பெருசு தான். சரி பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது, வாங்க களத்தில் இருங்களா. மக்கள்ஸ் வண்டியை கொண்டாந்து ஓரம் போட்டுங்க, களத்தில் இறங்கியாச்சு. மாமா பார்த்து மாமா. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து வாடா அப்படிங்கிற. இங்க பாருங்க எத்த சோட்டு மீன். பெரிய மீன் இந்த மாதிரி தான் முடிச்சு காத்தால. இதோட பெருசுலாம் மாமா என்னது இங்க பாருங்க, என்ன விரைக்கல புத்தஞ்சத்திரி இருக்குது. இப்போ ஏதோ புடிச்சிருக்க மாட்டிருக்குது. துள்ளி வந்திருக்குது. இந்த கண்ணு வருமாப்ல, தண்ணி வரும். தண்ணி ஒரு பாரு செத்துருச்சா? இல்ல ஏதாவது தெரிஞ்சு கொக்கு கொத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா விரைக்கலதா ரொம்ப இதா இருக்கு. வேற பாருங்க மக்கள், இவ்வளவு முடிச்சா கவர் நிறைய தேமாரத்தோட பெருசு. எப்போ? காத்தாலையா? அது தண்ணியே வத்தி போச்சு. மக்கள் சடடா சரியான மீனுங்க, பெரிய மீன். பெத்த சோடு மீன்லாம் உள்ள இருக்குது. ஏமாமா? ஆமா உள்ள இருக்குது. இந்த பாருங்க மக்கள், உள்ள பெருசெல்லாம் இருக்குதுங்க. குழம்புக்கும் தேர் மாட்டு இருக்குது. அதெல்லாம் பெருசுதா. இந்த பாருங்க அதெல்லாம் பெருசுதா. சரிதா? எல்லாம் பெருசு பெருசு பெருசு. பரவாயில்ல மாமா, பெருசு இருக்குது மாமோ. போது இதை வச்சு அடிச்சா போதும் விடும். இந்த எப்படி வாழை எப்படி இருக்குதுங்க, எந்த கண்டிஷனு? பார்க்கலாமா? இப்படி நட்டா அப்படி பிடிக்கலாம். அடியில் அது கோத்து பிடிக்கணும். ரெண்டு சேரி பிடிங்க. போதும், இது போதும். பார்த்துக்கலாம்.
அரிச்சிங்களா? பெருசியா நல்லா போடி இருக்கு. அப்படியே கொண்டாந்து வாய்க்கால கொட்டுங்க. கொட்டுங்க வாய்க்கால. போடுங்க கிடத்துல. பரவாயில்ல மாமா. ஏதோ ஒரு அளவுக்கு சின்ன சின்ன மீன் தான் பிடிக்க முடியுது. இங்க இருக்கு. இருங்க கை எடுத்து போதும் மக்கள். இந்த அளவுக்கு மீன் அடேங்கப்பா ஒரே அறையில ஒரு 100 மீனுக்கு பக்கமா அரிச்சு மாமோ. அது நிறைய பிடிக்கலாம் அவ்வளோ. இந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்க நிறைய அரிசலாம். பெரிய மீன் பிடிக்காட்டி மேலே இந்த மாதிரி சின்னதாக பிடிச்ச கூட கிணத்துல விட்டாலும் மாமா. விட்டுலாமா குறைஞ்ச வச்சு ஒரு இன்னைக்கு பிடிக்கிற 1 லட்சம் மீன் பிடிக்கலாம். பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு பாருங்க. இருங்க இருங்க ஓடிடும் அங்கே. நல்லா ஒண்ணுல ஓடி போச்சு. ஒண்ணுமே இல்லை அங்கே வாங்க. அப்படியே அங்கே வாங்க. அந்த ஓரத்தில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கு. மக்கள் என்னடா நீ ஆர்டர் போட்டு வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் கேமரா பிடிச்சா நீங்க வீடியோ பார்க்க முடியும். இங்க பாரு இந்த இடத்துல. போங்க. மாமா பெருசு ஒண்ணு கூட பிடிக்கும். ஆமா இது பிடிச்சாலே போதும் மாமா. இது போதும் மாமா. அட்ட டைம்ல ஒன்று சரிங்க. அப்படி மக்கள் இங்க பாருங்க மக்கள். அடாடாடே சேவையா இருக்குதுயா. ஆஹா இங்க பாரு மாமா. சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? செத்துருமா? ஆமா யார் வரைக்கும் வேலை போச்சு. கொட்டுங்க. தொங்கு. இங்க இப்ப வரைக்கும் குறைஞ்ச வச்சு ஒரு 200 மீனுக்கு மேல பிடிச்சாச்சு மக்கள். இன்னைக்கு வந்து ஒரு 2000 மீன் அரிக்கிறோம். அதான் சொல்றேன். மக்கள் மாமனை விட்டுட்டு நான் அடுத்த காலத்துல இறங்குறேன். எத்தனை மீன் மட்டும் காட்டுறேங்க. இந்த ஒரு ஆட்டம் மட்டும் மாமன் போட்டு அடுத்த ஆட்டம் நான் இறங்கிறேன். மாப்பிள்ள இங்க பாரு மாப்பிள்ள எல்லாம் மீன் தாயா. இருமா வரமாம்மா. களத்துல இறங்குறமாம்மா. சிங்கம் களத்துல இறங்குது. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? தண்ணிக்குள்ளோட போன் ஒன்னாவது இல்ல. ஆமா தண்ணிக்குள்ள தோல் சித்த போச்சு. அந்த வீடியோ எடுக்கிறோம்ல இந்த போன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. 1 லட்சம் ரூபா. இப்போ ஏன் நான் சொல்றேன்னா அந்த காலத்து ஆளுகிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பதிவு பண்றதுக்காகத்தான் இந்த வேட்டை நான் சொல்றேங்க. பெருமைக்காக சொல்லல. அந்த 1 லட்சம் ரூபா நான் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன். அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க வாயால அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல அதை சொல்றேன். சரியா? இது பெருமை கிடையாது. சரிங்களா? மாமனுங்க காலத்துல இறங்கிட்டாரு மாமா. அன்னைக்கெல்லாம் 1 லட்சம் ரூபானா எப்படி மாமா? ஆமா ஐயோ அன்னைக்கு இப்ப 10 லட்சத்துக்கு மேல சொல்றேன். எனக்கு 1 லட்சம் வேணாம். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வரு. ஆமா கிளம்பல. இன்னைக்கு 1000 மணாவே அவக்கால இன்னைக்கு லட்சக்கணக்கில் அன்னைக்கு அப்படி பயந்து ஐயோ ஒரு 1000மா அப்படிவாங்க. 1 லட்சம் ரூபா 1 ரூபா பணத்துக்கு மதிப்பு இல்லை. பாத்தீங்களா மக்கள்? சரி ரைட்டு மாப்பிள்ளை நம்மள்ட்ட பிடிக்குமா? வாவ் சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் பத்தாது. எனக்கு வந்து 1/2 பக்கெட் 3/4 பக்கெட் மீன் பக்கெட் வலி எனக்கு மீன் வேணும் மக்கள். ஸோ அந்த காரணத்தினால மாமா இருமா குச்சி வேண்டாம் இருங்க. அப்படி இருங்க பாருங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ள மக்கள் இதுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமே அந்த மீச மீன் எல்லாம் அந்த உள்ளே போய் ஒதுங்கி நிற்குது. அளவுக்கு தெரில. சரி ஓகே மாமா பயங்கரமாக இருக்கிறீங்களே போஸ் கீஸ் எல்லாம். வாம இப்படி எடுத்துங்க. உங்க அப்பா அவளை கிடைக்காதீங்க. அவளே சோக்கா இருக்கிறீங்களா மாதிரி இருக்கு. நீங்க காண மேசங்க கொஞ்சம் கெண்ட கொஞ்சம் பாம்புக்கு இது முட்டையிட போகுது. முட்டில அடிக்கிறது அதிசல அப்படித்தான் பயந்துக்கிட்டு நேற்று அத்தனை மீன் விட்டாலும் பாலத்துல 2 வாம் இருந்தா. அங்க பாருங்க நண்டு பாருங்க பெரிய நண்டு. மக்கள் மாமன் நண்டை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சு கடிக்கிற மக்களே அப்படின்னா சரியான சீன மக்கள் வீடியோ எடுக்க முடியாம போயிருது. நண்டை பிடிச்சே விட்டார் மாமா. மீனை போட்டு தாக்கும்னு நினைக்கிறேன் நண்டு. இப்ப நண்டைங்க மணி கிணத்துல விட்டலாமாம்மா. நண்டைங்க மணி கிணத்துல விட்டலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. மக்கள் அசோக்குடைய சொந்தக்கார வீடு இங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்காப்ல 2-3 நாளா. சரி வைக்க ஃபோன் அடிச்சா வந்துட்டாப்ல. ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க தைட வண்டி ஓரம் எடுத்துருங்க. ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ உங்கள் பெருமை வீடெல்லாம் நல்லாக்குறாங்களா?
ஓகே மக்கள்ஸ், நம்ம ஊர் சிவகிரி இருக்கல்லங்க, சிவகிரியில் தான் அசோக் கூட சொந்தக்கார வீடு இருக்குது. அன்னைக்கு நாங்கள் இந்த கொடிவேரி வீடியோ பண்ணாமல் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 நாள் இங்கே தான் இருக்கிறாப்புல. அத்தை பிள்ளை இருக்குதாம்மா, அத்தை பிள்ளைய பார்த்துக்கிட்டு தெரியும் வீட்டில் அத்தை பிள்ளையா. சரி சரி ப்ரோ, விளையாட்டு கலாய்ச்ச மக்கள் இதாகிடுது, ஜாஜிக்கெல்லாம் போயிடுது. இது பாருங்க, இந்த பாருங்க மக்கள், பெரிய மீனாக இருக்குது. மாமா பாருங்க, மாப்பிள்ளையோட வீரத்தை காமிக்கிறேன். அப்படியே ஒட்டி கொடுங்க. அந்த காலமா இந்த காலமா காட்டா? ஆமா பாத்தீங்களா, பெரிய மீன் பிடிச்சி கல்லு போட்டோன்னே கல்லு போட்டால் தான் எடுக்குது. இங்க பாரு, கலர் கலர் கலரா இருக்குது. கலர் கலரா இருக்கு. அடி அடி போடுமா? இங்க பாரு, எடுத்தாச்சா? ஆமாம் ஓகே அவ்வளோ அதிகமா. அதே மாதிரி அதே மாதிரி கல் எடுத்துக்கங்க. ரெண்டு மீன் மாட்டியாச்சுங்க. ஆமா பெருசு பெருசு, ஓரளவுக்கு பெருசு, ஓரளவுக்கு பெருசு. இதுல இருக்கிறது இதான் பெருசு. இந்த மாதிரி இருந்தா குழம்பு வச்சலாம். ஏன் ப்ரோ? இது மாதிரி இருந்தா போதுங்களா? நான் இதோட இது மாதிரி ரெண்டு சேர்ந்து ஒன்று காத்துல குடிச்சதெல்லாம் உள்ள போடுங்க. அருமையானது. இப்படி குழம்புக்கு சூப்பரா இருக்கு. பெரிய மீன், 2 மீனுங்க. இதே மாதிரி வேகமா அடிச்சு வச்சிடலாம். போர்ஸ் தான் மேட்ரு இதுல. இதெல்லாம் வந்து இளவட்டனாலதான் முடியும். விட்டாருப்பா. இன்னொன்று உள்ள இருக்கு, இன்னொன்று இருக்கு பாருங்க. அதை மட்டும் உள்ள போடுங்க தயவு செஞ்சு. வைக்கட்டினது வாய்க்கட்டில உள்ள விட்டேன். அவ்வளோதான், அப்படியே உள்ள போடுங்க. எல்லாம் கணத்துல போடுறது ப்ரோ. நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க சும்மா போயிட்டு இருந்தோம், வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. ஓய்யோ, அருமை அருமை ப்ரோ. மக்களே, இந்த ஒரு வலையை வச்சு நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம்னா எங்களை நீங்கள் பாராட்டி தான் ஆகணும். பாராட்ட விதமா ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த கட்டமா வேலைக்கு ஆகும். அதே வலை ரொம்ப இதாக இருக்கு. அது கிளிநொச்சியில தான் பழகுது. ஆமாப்பா, பரவாயில்ல. அது வலைக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. டேட்டா பிடிக்கலாமா? ரெண்டு மாட்டிச்சு. ரெண்டு மாட்டி இருக்கு. சரி சரி, அடி இந்த டைம் சாகசெல்லாம் வேண்டாம் ப்ரோ, ஃபுல்லா கரெக்டா போட்டுருங்க. சாகஸ் இல்லைண்ணா, வீடியோ காமிச்சு அப்படியே பறந்துடுச்சு. எல்லாம் பெருசு ப்ரோ. ஓகேவா? சரி, உள்ள வாங்க. நிறைய பெருசு போடாமல வேகத்தை காட்டினாதான் முடியுமாப்ல. அதான் தெளிவு. ரைட், இங்கே பார்த்தீங்களா மக்களே, இத்தனை மீன் இன்னொரு பைக்கில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். A few moments later. ஒருத்தன் கோயந்த மாட்டிக்கிட்டான். இங்கே பாருங்க பெருசு. இதே மாதிரி அங்கப்பா டாப்ல குடிச்சது இங்கே பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். காத்துல குடிச்சா அப்படித்தான் இந்த மாதிரி தான் கொடுத்தா இருக்கு. இதே மாதிரி இருக்கு. அந்த கோயின் பிடிக்க எல்லாம் கெண்ட மீன். ஏமாமா? இதே மாதிரி தான் முடிச்சு கொடுத்தேன். 15 minutes later. மக்கள்ஸ், போராட்டத்துக்கு பிறகு இங்கே பாருங்க மக்கள்ஸ், நிறைய மீன் பிடிச்சிட்டோம். அந்த பெரிய வாளியில் பிடிச்சோம்லங்க, அதை மாம்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா அதெல்லாம் சாகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை மேலே வந்து முதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாப்பிள இப்படி டக்கு டக்குன்னு உயிர் பிழைக்கணும்னா அங்கே வா, நம்ம வீட்டுக்கு வா. மக்கள்ஸ், அசோக்கும் நம்ம மாம்ஸ் இருக்காருலங்க, அவங்க எடுத்து முன்னாடி போக சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு அது பெரிய வாளி இருக்குல்ல, அதை கொண்டு அந்த கிணத்துல கொட்ட சொல்லியாச்சு. இப்போ நம்ம பிடிச்சிருக்கோம்ல, இது நம்ம கிணத்துல கொண்டு கொட்டிடலாம். சீக்கிரம் சாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பெருசுலுக்கு எல்லாம் நிறைய முதங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த இங்கே தான் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி கொண்டு கொட்ட சொல்லியாச்சு. அவங்களை குளமா அவங்க டக்குனு கொட்டலாம் வாங்க. இதில் போயிட்டே இருக்கிறோம். போக எல்லாம் முதங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்களும் அழுது பிடிச்சி போயிட்டு தான் இருக்கிறோம், நானும் மாப்பிள்ளையுமே. ஏன்னா அசோக் ப்ரோ எதுக்க வருவாப்புன்னு பார்த்தா அசோக் ப்ரோ காணாமே. சரி வாங்க போகலாம், வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். மக்கள்ஸ், அடாடாடாடா அங்கே பாருங்க, ஃபைனலாக கொண்டாந்தாச்சு. நிறைய பிடிச்சது. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஒரு 300 மீன் குஞ்சிருக்குங்க. பாருங்களேன், தெரியுதா? ஓ, எல்லாமே இது கேட்குதுங்க, ஆக்சிஜன் கேட்குதுங்க. டக்குனு விட்டுறலாம். அவ்வளோதான்டா சொல்லுங்களா. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வீடியோ காலமாடா. மாப்பி மாற்றலாம், அதுக்கு மாற்றுங்க மாப்பிள்ள.
இருங்க இப்படி திருப்புங்க இது கீழே வைங்க சொல்கிறேன். கீழே வச்சிட்டேன். இருங்க இங்கே ஊற்றுங்க போத்துங்க. அப்போ தான் விசைங்க உளுந்த உள்ள விழுவும். டேரெக்டாக தாண்டுதா ஒன்று மாம்ஸ் எல்லாமே உயிரோட தான் மாம்ஸ் இருக்கு. எல்லாமே உயிரோட தான் இருக்கேன். ஓடு மக்கள் மாப்பிள்ள உங்கள் பொண்ணால கையால் எடுத்து கொட்டு விடுங்க மாப்பிள்ள. கொட்டுங்க. ஓடு 1 2 முதங்குது அப்படியே. அது வந்து மூச்சா வாங்குது. மூச்சா வாங்குது. மூச்சா வாங்கி. சூப்பர் சாதிஷ்ட மாப்பிள்ள. ஆமாம். மக்கள் அடுத்த கட்டமா அந்த பெரிய மீன்லாம் பிடிச்சோம் பாருங்க. அதை வந்து நம்ம மாம்ஸ் வந்து அசோக் ப்ரோட்ட கொடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அசோக் ப்ரோ வந்துட்டு போயிருக்கிறாப்புல. அதுக்கு கிணத்துக்கு 1 மீன் செத்து கிடந்தது இல்லைங்க. இதுக்கு உடம்பு நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த செத்து கிடந்ததெல்லாம் அங்கே கொஞ்சம் விட்டுட்டு இங்கே கொஞ்சம் கொண்டாந்து கொட்டியிருக்காங்க. அது செத்து போன மீன்லாம் 2-3 கிணத்துக்குள்ள முதக்கிட்டு இருந்திருக்குது. அதில் பெரிய மீன்லாம் தனியாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தாய்க்குள்ள அதெல்லாம் சுத்தம் பண்ணிருச்சு. இங்கே பாருங்களேன் தெரியுறதா? செமப்பா. இந்த மீன்லாம் பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கிறோம் மக்கள். நம்ம எங்களுக்கே நம்ம லேமாப்பில் பிடிக்கும் போது ஒன்றும் தெரியல. அதாவது 1-2 மீன் சிக்கின மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பெரிய மீன் மாட்டியிருக்கிறோம். பரவாயில்லையே. இன்றைக்கி ஒரு அருமையான தரமான ஒரு குழம்பு வச்சிடலாங்க மக்கள்ஸ். அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பல்லவி தேங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டாப்புல. நெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மீன் வந்து வடச்சட்டிக்கால ஜம்முன்னு இது எப்படி கழுவி போப்போம்னா எப்பவும் போல் மீன் கழுவுற மாதிரி கழுவிட்டுங்க. உப்பு தண்ணி இருக்கல உப்பு போட்டு நல்லா அலாசியாச்சு. அலாசினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் குழம்பு செய்யறதுக்கு எப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி செய்கிறக்கு லேட் ஆகும்ல. அதனால் தண்ணியை வந்து மீன்களை ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து மீன் கெட்டு போகாது. அதனால் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்லாம் ஒன்றும் போகாதுங்க. ஏன்னா தண்ணிக்காலே இருந்த ஜீவன் வந்து தண்ணிக்கால வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நல்லா பதப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ் மீன் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, துருவன தேங்காய், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகன்றது சோம்பு தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் முடிஞ்சா இந்த முறத்தில் இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சாச்சு. மீன் குழம்புனா மெயின் புளி வேணும். புளி ஊற வச்சாச்சு. கொத்தமல்லி பொடி இருக்குது. மீன் குழம்பு மசாலா இருக்குது. பல்லவி இது எப்படி செய்கிறது? இல்லை பச்சையை போட்டு அரைக்கணும். இது எல்லாமே பச்சையாக அரைக்கணும். வறுக்கக்கூடாதா? வறுக்கூடாது. வறுத்தோம்னா மீன் வாசனை நல்லா இருக்காதா? ஓகே ரைட்டு. இதையெல்லாம் பச்சையாக வந்து அரைக்கிறேங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் அப்படியே வெங்காய மிளகாய் தாளிச்சு விட்டு பண்ணுறது தான். ஓகே ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தூக்கி பொருள் போடணுமா? தக்காளி எல்லாமே சேர்த்து இது பண்ணணுமா? தக்காளி வந்து வணக்கிறப்ப போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் வணக்கிறப்ப. சரி ஓகே. ஸ்பைசஸ் உள்ள போட்டாச்சு. அப்புறம் போட்டு டக்கு போடு. ஓகே சூப்பர். ஏன்னா மக்கள் வீடியோ வேகமாக போடலன்னா ரொம்ப லேக் அடிக்கும். இது பண்ணி அட்டன் பண்ணு காப்பி ரைட் வந்துடும். மக்கள் நான் அப்போ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். பின்னாடி பாட்டு ஓடுறது காப்பி ரைட் வந்துடும். அதனால் மக்கள் அட்டன் பண்ணுமா? மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி பாட்டெலாம் ஓடிச்சுன்னா காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துருங்க. அதனால தான் நம்ம அந்த டைம் ஏதோ ஒன்று பேசுகிறோம்னா மிக்ஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு தக்காளி இருக்கலாங்க. தக்காளி அரைஞ்சி விட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைப்போன்னு எதிரே வாக்கில் வச்சுட்டோம். சூப்பர் பள்ளி உள்ள போட்டு தக்காளியும் செய்தி பச்சை அரைச்சி விட்டு அவ்வளோதானே? இவ்வளோதான். இதை அரைச்சி விட்டு அவ்வளோதாங்க. பார்க்கலாம் மக்கள் வாங்க. மக்கள் அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்த கட்டமாக செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். வடிவேல்வி அடைச்சட்டி வச்சுட்டு சுத்தமான கல்லெண்ணெய் அங்கே இருக்குது. அதை எடுத்து ஊற்று பல்லவி. அரைச்ச மல்லங்க அரைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பாவை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொத்தமல்லி தலை இருக்குல்லங்க. அதை வந்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை தலை, வெங்காயம், உப்பு, ஊற வச்ச புளி, அப்படியே வந்து வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் ஊற்று. அவ்வளோதாங்க. ஆஸ் யூஷுவல் எப்படி மீன் குழம்பு செய்வாங்களோ அவ்வளோதான் மேட்ரு. இதில் மெயின் வந்து இதை பாருங்க அரைச்சமல்ல. இதுதான் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மசாலா. மக்கள் வெங்காயத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் போட்டலாமா? போட்டாச்சு. உப்பு போடலாமா? சரி மாஸ்டர் சொல்லிட்டாரப்பா. உப்பு லைட்டாக போடுறேன். உப்பு லைட்டாக போடுறேன்ப்பா. நல்லா கறிகாது மாஸ்டர் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் பேச்சு கேட்கணும். ஓகே மாஸ்டர். சட்னி ஊற்றணுமா? பாடுறா கரெக்டாக சொல்கிறான் பாரு. வீடியோ பார்க்குறான்ல மக்கள். என்னோட வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பியா?
அதை வச்சு சொல்றியா? சரி மலை இந்தா மாஸ்டர் பேச்சு தட்டக்கூடாது. அடுத்து இப்போ சட்னி ஊற்றணும். அடுத்து இது பச்சை வாசம் ஓரளவுக்கு வணங்கணுமா? மஞ்சப்பொடி ஓட்டுறியா? ஓட்டு விடு. தேவைக்கேற்ப மக்கள் தேவைக்கேற்ப மஞ்சள் தூளுங்க. அதுவே அதிகம்தான். இப்போ அமைய போடு. போதும். ஓகே மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. ஆன்டிபயோட்டிக்கு கலருக்கு. ஓகே போதுமான்னு சொல்றதா. அடுத்து என்ன சாமி? புளி அரைச்சு புளி ஊற்றணுமா? இந்த வளவி சரி கரை எல்லாம் தெரியுது அவனுக்கு. முதல்ல நாங்கள் சொல்லியெல்லாம் கொடுக்கலைங்க, அவனே தான் சொல்கிறான். அடுத்து புளியை கரைச்சிங்க உள்ளே ஊற்றி விட்டு பண்ணலாம். இந்த மசாலா போடல வலி எண்ணெயிலே வறுத்துருக்கணும். போட்டல மசாலா எண்ணெயில் போட்டோம். தக்காளி இல்லாத எல்லாம் கருகிரும். இப்போ போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. போட்டலாம் மச்சால் போட்டலாம். போடணும். இங்கே பாருங்க கொதி ஆக ஆரம்பிச்சிருச்சு. மசாலா போட்டுட்டா மக்கள்ஸ் வாங்க மசாலா போடலாம். ஓகே தேவைக்கேற்ப மீன் குழம்பு மசாலா போட்டாச்சு. என்ன சாமி போதுமா? ஓகே மாஸ்டர். மாஸ்டர் ஓடிட்டாங்க. மாஸ்டர் ஓடிட்டார். சொல்றதுக்குள்ளே ஓடிட்டாங்க. அப்புறங்க அடுத்தது உப்பு போடலாம். பார்த்து போடுங்க. அடுத்து உப்பு போட்டாச்சுங்க. போட்டாச்சு. போதுமா உப்பு? போதுமா? சரி ஆயாட்ட போய் கேட்குறான் பாரு உப்பு போதுமில்லன்னு. சார் அடுத்து புளி ஊற்றிடலாம். மக்கள் அடுத்தது புளியை கரைச்சி புளியை ஊற்றுறமுங்க. நைஸ். 2-3 டைம் கரைச்சி உள்ளே ஊற்றுனா ஜம்னு கிரேவி கிடச்சிரும். இதுக்குள்ளே வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மீனை தூக்கி உள்ளே இறக்கணும்னா மீன் குழம்பு ரெடி. போதுங்க. போதும் கொதிக்கிட்டு மக்கள் தாய்க்குள்ள வந்து நல்லா கொதிக்கிட்டு அப்படிங்குது. இப்போ தான் கொதி ஆரம்பிச்சிருக்குது. பல உப்பு பார்த்தரலாமா? தவணே உப்பு பார்த்தரலாமா? வா இங்கே வாங்க பை வந்து உட்காருமா. ஹாய் மக்களே வாந்தா. எப்படி உப்பு நல்லா இருக்குதா? மூக்கில் விட்டுருச்சா? நான் கொஞ்சம் பார்க்குறேன். லவனே உப்பு கரெக்டாக இருக்குதா? இன்னும் 4 போடணும். நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையுமே அந்த அரைச்சமல்ல மிக்சியில் சரியான காம்பினேஷன் வேறு லெவல் இருக்குது. உப்பட்டு இன்னும் 4 போடணும். போதும். ஆனால் செம்மங்க வேறு லெவல் இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஜம்னு. ஆனால் அப்போ அந்த கொஞ்சமாக செஞ்சாதான் டேஸ்ட் இருக்குது. ஏன் பல்லவே கொஞ்சமாக செய்யணும். அது வந்து திடீர்னு செய்யணும். ஒரு பிளான் இல்லாமல் செஞ்சாதான் அதெல்லாம் அவசரம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா இருக்குல்ல. உண்மையுமே செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த இதை நான் சாப்பிட்டு பார்த்தோம்ல வேற லெவல் இருந்துச்சு. அடுத்த மீன் எடுத்து இறக்கிடுமா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டா. பெரிய மீன் வந்து முதல்ல போட்டுருவோம் மாமா. வேகிறதுக்கு லேட் ஆகும். இது குட்டியாக இருக்குது போட்டோன்னு வெந்துரு. போட்டலாமா? என்ன கொதிக்கிட்டா கொஞ்சம்? ஏமா எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 5 நிமிஷம் கொதிக்கிட்டு இருக்கோல்வி. முதல்ல பெரிய மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து மக்கள்ஸ் பெரிய மீனை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உள்ள போட்டுடலாங்க. போடலாம். ஏய் போட்டாச்சு. போடு தயிட இல்லை ஒன்றும் இறக்கல. ஒன்றும் வேகமாக இறக்கலாம். என்னப்பா சிரிக்கமாடா மீனை நம்ம தாண்டா சிரிப்போம். அதெல்லாம் நீ அடுத்த ஜென்மத்தில் தான் நான் எடுத்துருக்குமே எனக்கு தெரியல. இன்னைக்கு இப்படி மீன் குழம்பு வைப்போம்னு எதிரே வாக்கலிங்க. போடு வலை வேகமாக போடு. இல்லை ஒன்று வந்துட்டு இன்னொன்று வேகமாக போயிரு. அள்ளி போடு வேகமாக அள்ளி போடு.
போடு 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 தைட மக்கள்ஸ். மீன் அப்படியே பயங்கரமாக ஜம்னு உள்ள இறக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கம்மிக்கூடாது, ஒரு கொதி வந்தோடனே காமிச்சிடலாம். அடா மக்களே, வாக்கியா மீன் குழம்பு, கெண்டை மீன் குழம்பு ரெடியாக போகுதுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில், சிறிது நேரத்தில் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது அதிகபட்சமாக 5-6 நிமிஷத்துலேயே ரெடியாயிருன்னு நினைக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே இது பண்ணிடலாம், தீயை கமிச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம். கொத்தமல்லி தலை லைட்டாக போட்டு விடலாம். போடலாம் பல்லவி. கொத்தமல்லி தலையும் இறக்கியாச்சுங்க. ஐஸ் தரமாக இருக்குதுங்க மக்களே. மீன் கிடையாது இன்னைக்கு, மீன் கிடையாது மக்கள். இங்கே பாருங்க மக்கள், கண்ணு வெளியே வந்துருச்சா? ஒரு சைடு வந்துருச்சு. சரி ஸ்லிம்மில் வச்சிடலாமா? ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் ஜம்முன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது சாப்பிடலாம் மக்கள், அவ்வளோதாங்க. இன்னொரு 5 நிமிஷம் சாப்பிடலாம். இலைய இருக்கலாம்னு சொல்லி வந்தால் இங்கே என்னன்னா வாழை தார் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வாழைப்பூ வந்துருச்சு. இதை வந்து கட் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா வாழைப்பழம் வந்து ஊறாதுங்க, பெருசாகாது, சின்னதாக தான் இருக்கும். அப்படிங்க வந்துடாதீங்க, சட்டையில் விட்டுச்சுன்னா காதை வந்துடும். சரி, 2 இலை எடுத்துகிட்டு போகலாமுங்க, வாங்க சாப்பிடலாமா? சரிங்கம்மா. ஓகே சூப்பர். எனக்கு என்றைக்குமே தலைவாழைலாம் ரொம்ப பிடிக்கும். அதான் சொந்தக்கார பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நானே வச்சுக்கிட்டேன். அது நல்ல தான் மக்கள். தண்ணி வச்சுருங்கப்பல. ரைட் மக்களே, இது இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னா என் நினைவுக்கு கனவே நினச்சி போட்டேன். சும்மா இருந்தவனே எங்கள் பெரியப்பா வந்து வாய்க்காலங்கெல்லாம் மீன் இதாக இருக்கிறான்னு சொன்னார். எங்கள் பெரியப்பா பேசிக்கிட்டு நானும் போனேன். அது இன்னைக்கு இப்படி வெடியாமல் கோயின் ஃப்ரெண்டு மக்கள். ரைட்டு பல்லவி, மீன் அடாடாடா பல்லவி. சாப்பாடு எடுக்கலாம். சூப்பர். உள்ள என்ன இருந்தது? நாறு மாதிரி இங்கே. ஓகே, வைக்கிப்பில். சூப்பரை. அடுத்த கட்டமாக நல்லா களை கூட்டு பல்லவி. சும்மா எனக்கு 2 பீஸு, மாப்பிள்ளைக்கு ஒரு 3 பீஸு. எனக்கு போதும் பல்லவி. அடா எனக்கு 3 பீஸ் வந்து இருக்குது. போதும் பல்லவி, மீன் அதிகமாக வச்சிட்டீங்க. ஸோ போதும், எனக்கு போதும். மாப்பிள்ளை கூத்து போடு. மாப்பிள்ளைக்கு பெரிய பீஸாக வந்துடுது ஐயா. அந்த பெரிய பீஸாக இருந்துச்சுல்ல, அது அவனுக்கு வச்சிரு. ஏன்னா அது முள் இருக்காது. இன்னொரு பீஸ் வச்சிரு. இன்னொரு பீஸ் அது வச்சிரு அப்படி வச்சிரு. ரைட் சூப்பரை. மாப்பிள்ளை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நினைச்சே வாய்க்கால ஃபர்ஸ்ட் டைம் வாய்க்கால விட சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நம்ம வாய்க்கால் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வாய்க்கால எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா இருக்கா டேஸ்ட் வைஸ்? ஓகேவா? ஓகே. மக்களே, முறையாக எல்பிபி எங்கள் வாய்க்காலில் பிடிச்ச மீன். இதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நொய்யலாத்தில் மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கணபதினு சொல்லிட்டு தம்பி கூட போயிட்டு அங்கே ஒரு நொய்யலாத்து வாய்க்காலில் மீன் பிடிச்சி சாப்பிட்ருக்குறோம். ஆனால் எங்கள் ஊர் வாய்க்காலில் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிச்சி நீங்கள் தான் மக்கள் சாப்பிட்றேன். மாப்பிள்ள முள்ளுகளெல்லாம் வந்துருச்சு. ஓ நாளைக்கு மீன் வேட்டைக்கு போகலாம்யா. வலை ரெடி பண்ணியா மாப்பிள்ள? வலை மட்டும் ரெடி பண்ணி மக்களே உள்ள முடிக்கிட்டுங்க. நம்ம தப்பு நான் பொழப்பே இது. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, முழுகுனா வெறிஞ்சோறு இருக்கல, வெறிஞ்சோறு சாப்பிட்டு நல்லா பெருசாக அப்படி ஒரு நல்லா உருண்டை பிடிச்சி முழுகுன்னு சரியா போயிடும். நொய்யலாத்து மீன் சொன்னாலங்க, அது திருப்பூர் சாயப்பட்ட தண்ணியில் வருது. அந்த மீன் இப்படி தான். இப்போ காவேரி மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய சாயப்பட்ட தண்ணி கலந்துடுறாங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியான மீன் கிடைக்கிறதுல. அப்புறம் பண்ணை மீனாகட்டும் அது அப்படி கிடையாது. கடல் மீன் கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இங்கேலாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ஐஸ் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த வாய்க்கா மீன் பவானி சேகர் தண்ணி தான், நல்ல சுத்தமான தண்ணி தான், நன்னீர் தண்ணி தான். தண்ணி பார்த்துருப்பீங்க, தண்ணியில் மோசமான தண்ணி இல்லைங்க, அருமையான தண்ணி. அந்த தண்ணியில் இப்படி ஒரு மீன் இயற்கையாக பிடிச்சி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்து மக்கள். 1 கிலோ மீன் திங்கிறது ஒன்று, மற்ற பக்கம் இங்கே வந்து ஒரு மீன் சாப்பிட்றது ஒன்று. அவ்வளோ சத்துக்கள் இந்த மீன் இருக்கு மக்கள். இவ்வளோ டேஸ்ட் அந்த சின்ன மீனில் இருக்குன்னு நினைச்சிருந்தா இன்னும் பிடிச்சிருக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக போல சாப்பிட்டு பாரு.
மாப்பிள விட்டு அப்படியே தின்னு மாப்பிளதா அடாடாடாடா தேனு மக்கள் தேனுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே வாய்க்காலில் மீன் வந்து விட மாட்டேன். நான் யோசிப்பேன் நிறைய பேர் வாய்க்காலில் மீன் பிடிச்சிருப்பாங்க. என்னடா வாய்க்காலில் இப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இது என்னாண்டா பிடிச்சி என்னடா பண்ணுறது நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அப்புறம் பிடிக்காம என்ன ஒன்றுவேன். ஏன் மாப்பிள வேற மாதிரி. நான் கூட சின்ன மீனை பிடிச்சி எப்படா திங்கிறது முள்ளு இருக்குன்னு நினச்சிருந்தேன். இருக்கிற சின்ன மீன் திங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்ம முள்ளோட முழுங்கலாமுங்க மென்னு. நெக்ஸ்ட்டு சாப்பாட்டோட எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு. மாப்பிள்ளை ஷை ஆகலாம் கேமரா பண்ணி. மக்களே இந்த மீன் நல்லா காலி வந்துட்டேன். மாப்பிள்ளை பாருங்க அங்கிட்டு பாருங்க முள்ளோட. மாப்பிள்ளை என்ன அதில் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றது தான். சரி சரி கொஞ்சம் சாப்பிட்டு. ஓகே. இங்கிட்ட ஒரு மீன் வச்சிருக்கிறாப்புல. அப்பள சாப்பிட்ருங்க, வெட்டி பண்ணிடாதீங்க. சாப்பிட முடியல மாமன் இருக்குவேன். மக்கள் வாங்க பேசஞ்சு விட்டு அடிப்புமா மீன் குழம்போட. ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் குளங்குட்டை ஏரி வாய்க்காலெல்லாம் மீன் இருந்ததுன்னா வெட்டுறாதீங்க, பிடிச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஆஹா மக்களே, இனி விடமாட்டேனுங்க. மாப்பிள்ள நாளைக்கு மீன் வேட்டைக்கு போகிறோம். நாளைக்கும் போகிற மாட்டேன். இனி மீன் வேட்டை தான் எங்களுடைய தொழிலே. அதான் நீ மீன்காரங்க மாறிட்டீங்க. மீன் பிடிச்சி திங்க வேண்டியதான் வேலை. ஆமாம் மக்களே, இந்த அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்குறோம். சும்மா போய் கடையில் போய் இந்த மீன் முள்ளு இல்லாத மீனை கொடு அப்படின்னு சொல்லி இந்த நெய் மீன் வெங்காய மீன் வாங்கிக்கிங்கிற அதெல்லாம் என்னத்துக்கானது ஒரு இதுவும் கிடையாது அதுல எல்லாம். இது முள்ளா இருந்தாலே நம்ம நாட்டு மீன் தான், நம்ம கெண்டதே. மக்கள் இலையை பார்த்தீங்களா இல்லையா? வலிச்சு நக்கிட்ட. எனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் மீன் பார்த்தவே இல்லை. இந்த மீனில் 1 கிலோ மீனாக தான் தின்னுல. நான் என்னமோ நினச்சிடுங்க, இதெல்லாம் பார்த்தா சும்மா சீப்பாக தெரியுது. வாய்க்கால் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம வாய்க்கால் கரையில் போனோம்னா பார்த்தால சீப்பாக தெரியாது. என்னடா வாய்க்கால் மீன் பிடிச்சி கேட்குறாங்களே பொண்ணு. ஆனால் பிடிச்சி கொண்டாந்து குழம்பு வச்சு பார்த்தா தானே தெரியுது அதனோட அருமை. அடாடாடா இனி விடுவா யாரே வள பில்டப் பண்ண நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு கெண்டை மீன் இருக்கு. மக்கள் அடுத்து பாருங்க, தவனக்குட்டி களத்தில் இறங்கிட்டாரு. தவனக்குட்டி எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்குது டேஸ்ட்டா? ஓகே சாமி, முள்ளெல்லாம் இல்லை சாமி, சாப்பிடு. அம்மா பார்த்து விட்டுவா.